ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு எப்படி சுசியம் செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா குக்கரில் வேக விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் இருந்தால் பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா வேக விட்டு கம்பி பதத்துக்கு வர வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து அது கரைஞ்சதுனாலே போதும். பருப்பு நல்லா வெந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மசிச்சிடாதீங்க. மாவு மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டான பதத்தில் நீங்கள் மசிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே இது நமக்கு ஒரு கட்டியான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதம் நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த உருண்டைகளில் அந்த மாவு ஒட்டுற பதம் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ உருண்டைகளாக உருட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் பெருசாக உருட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம மாவோடு போட்டு முக்கி உள்ளே எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சுவையான சுசியம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா சிறுபயிர் இருந்துச்சுன்னா அதுலேயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இதே மாதிரி வேக வச்சு நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.